என்ன செய்யும் இந்த புத்தகம்? சாதாரண மனிதர்களையும் சாமானிய மனிதர்களாக மாற்றும் இந்த புத்தகம். இந்தியாவின் எடிசன் என்று சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு சிறு வயதில் பயங்கர குறும்புக்கார சிறுவனாக வளர்ந்தார். பள்ளியில் சேர்க்கப்பட்டு 3 ஆண்டுகளில் பள்ளியிலிருந்து விரட்டப்பட்டார் ஜிடி நாயுடு. குறும்புத்தனம் நாளுக்கு நாள் அதிகமாக இருந்ததனால் அவரது தந்தை தனது விவசாய தோட்டத்தில் அடைத்து வைத்தார். 18 வயது வரை தனது தோட்டத்தில் மண் வெட்டுவது, மாடுகளை மேய்ப்பது, களைகளை பறிப்பது, தோட்டத்தை பாதுகாப்பது என்று தோட்ட வீட்டிலே இருந்தார் ஜிடி நாயுடு. ஓய்வு நேரங்களை வீணாக்காமல் பல புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டிருந்தார். உண்ணுவதும் உறங்குவதும் தோட்டத்தை பாதுகாப்பதும் புது புது புத்தகங்களை வாங்கி படிப்பதும் அவரின் அன்றாட வேலையாக இருந்தது. 18 வயது நிரம்பிய பிறகு தனது தோட்டத்தையும் கிராமத்தையும் விட்டு வெளியேறி ஒரு உணவு விடுதியில் மாதம் 12 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தார். 3 ஆண்டுகள் அங்கே வேலை செய்த பிறகு அடுத்ததாக பஞ்சு ஆலையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறிது பணத்தை சேர்த்துக்கொண்டு ஒரு பழைய பேருந்தை விலைக்கு வாங்கி தானே முதலாளி தானே தொழிலாளி என்று கடுமையாக உழைத்தார் ஜிடி நாயுடு. மாதம் 12 ரூபாய் சம்பளத்துக்கு உணவு விடுதியில் வேலைக்கு சேர்ந்த ஜிடி நாயுடு 200 பேருந்துகளை கொண்ட யுஎம்எஸ் என்ற மிகப்பெரிய பேருந்து நிறுவனத்தை உருவாக்கினார். தமிழகம் முழுவதும் அவரின் பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது. 1935ஆம் ஆண்டு உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜிடி நாயுடு லண்டனில் சேவ் செய்யும் போது கூலி அதிகமாக கேட்டதால் தானே ஒரு பிளேடை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தன் முகத்தில் பல முறை சேவ் செய்து பல காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து முயற்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பிளேடு தான் ரேசர் பிளேடு. ஒரு தமிழன் கண்டுபிடித்த பிளேட் 200 முறை சேவ் செய்யும் திறன் பெற்றது. அது மட்டுமல்லாமல் 200 ஆண்டுகள் கூர்மை நிலைத்திருக்கும் திறன் பெற்றது அந்த பிளேடு. அதோடு மட்டுமல்லாமல் ஓட்டர் ரெக்கார்டிங் மிஷின், கணிகளை சாறுபிழியும் மிஷின் என்று நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் ஜிடி நாயுடு. அது மட்டுமல்லாமல் மூலிகைகளை ஆராய்ந்து மருந்துகளை கண்டுபிடிக்கும் சித்த வைத்தியராகவும் மாறினார். நீரிழிவு நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்தார், வெட்டை நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்தார், பைல்ஸ் போன்ற எண்ணற்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்ததால் சித்த வைத்திய மாநாட்டில் அவரை அழைத்து சித்த வைத்திய பேராசிரியர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். 1939ஆம் ஆண்டு மீண்டும் 3வது முறையாக உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜிடி நாயுடு அப்போது அமெரிக்காவில் கார்ட்டர் கார்ப்பரேட்டர் என்ற பள்ளியில் தனது 47வது வயதில் மாணவனாக சேர்ந்தார். சாதாரண தொழில் முகவராக உலகம் சுற்ற சென்ற ஜிடி நாயுடு அமெரிக்காவில் பயிற்சி பெற்று பொறியியல் வல்லுநராகவும் அறிவியல் மேதையாகவும் நாடு திரும்பினார். கோவை மாநகரில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் உருவாக்கினார் ஜிடி நாயுடு. கோவை மின்மோட்டார் தொழிற்சாலை, பிளேடு தொழிற்சாலை, வானொலி தொழிற்சாலை, கடிகாரம் தொழிற்சாலை, சத்துமாவு தொழிற்சாலை என்று எண்ணற்ற தொழிற்சாலைகள் உருவாக்கினார் ஜிடி நாயுடு. அது மட்டுமல்லாமல் கோவை நகரில் பொத்தானூர் என்ற கிராமத்தில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு விவசாய பண்ணை உருவாக்கி விவசாயத்தில் அவர் செய்த ஆராய்ச்சிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரே மரத்தில் நூற்றுக்கணக்கான பப்பாளிகளை விளைவித்து சாதனை படைத்தார். கல்வி அறிவற்ற காலத்தில் தொழில்துறையில் நுழைந்து பல புத்தகங்களை படித்து அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டு 7 முறை உலக சுற்றுப்பயணம் செய்து தொழில்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை என்று அனைத்து துறைகளிலும் கொடிகட்டி பறந்தவர் ஜிடி நாயுடு. இவரின் இவ்வளோ பெரிய சாதனைக்கு காரணமாக இருந்தது புத்தகங்கள் மட்டுமே. நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்கள் மனிதர்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டும். ஆகவே தங்கள் நேரங்களை புத்தகங்களில் செலவிடுங்கள்.